மோசே மூடாக செய்த அற்புதங்கள் அடையாளம் எல்லாவற்றையும் கண்டு அவன் இருதயம் கடினப்பட்ட கடைசியிலே அவர் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் கர்த்தர் நினைக்கிறார், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது. அவர்கள் 430 வருடங்கள் 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் காட்டும் கானான் தேசத்துக்கு அவர்கள் போக புறப்படும் பொழுது அவருடைய இருதயம் அடிமைத்தனத்திலிருந்து வந்தபடியா எவ்வளவு அவர்கள் வேதனை அனுபவித்திருப்பார்கள் என்று தேவனுக்கு தெரியும். ஏனால் அவருடைய பெருமூச்சை தேவன் கேட்டார். அவர்களுடைய எகிப்தில் இருந்த போது அவர்களுடைய அடிமைத்தனத்தின் கூக்குரலை தேவன் கேட்டார். கேட்டு அவர்களுடைய ஜனங்களின் மனதை இருதயத்தை அறிந்திருந்தபடியால் இந்த வசனத்தில் தேவன் நினைக்கிறார், ஜனங்கள் யுத்தத்தை கண்டார், அந்த போகிற பாதை சமீபம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த போகிற பாதை சமீபம். ஆனால் பெலிஸ்தியரின் தேச வழியாய் போனால் யுத்தத்தை சந்திக்க வேண்டும். அந்த பாதை போனாலும் சமீபம், ஆனால் பெலிஸ்தியர்கள் அங்கு இருக்கிறார்கள், போனால் யுத்தத்தை சந்திக்க வேண்டிய ஏற்படும். அதனால் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து என்றால் அவருடைய மைண்ட் மாறிவிடும். மைண்ட் மாறினால் எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியா ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இந்த 17ஆவது வசனம் சொல்லுகிறபடி இன்று அநேகர் தேவன் காட்டுகிற வழியை விட்டுவிட்டு தங்களுக்கு சமீபமான வழியை தெரிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், 2 வழி இருக்கிறது. ஒன்று சமீபமான வழி, இன்னொன்று சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழி. தேவன் ஜனங்களை சமீபமான வழியில் அழைத்துக் கொண்டு போகாததற்கு காரணம் அந்த யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களால் தாங்க முடியாது. இன்று நமக்கு கற்பிக்கப்படுகிற பாடம், நாம் தேவனுடைய வழியை விட்டுவிட்டு நமக்கு சமீபமான வழியிலே நாம் அநேகர் சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், தேவன் சொல்லுகிறார், இது நான் உனக்கு காட்டின வழி அல்ல, இது சமீபமான வழியாக இருந்தாலும் இந்த வழியில நீ போகும் பொழுது ஒரு யுத்தத்தை நீ காண்பாய். அந்த யுத்தத்தை உன்னால் ஜெயிக்க முடியாது. அதனால் நான் காட்டும் வழியிலே போ. அது சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் இருந்தாலும் அது அற்புதத்தின் வழி, அது அதிசயத்தின் வழி. அந்த வழியை கொண்டு போகிற தெய்வம் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதற்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படைந்தபடியா அந்த சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியை கர்த்தர் கொடுத்த பொழுது அந்த வனாந்திர வழியா போனபடியால் சமுத்திரம் 2ஆக பிளந்தது. சமுத்திரம் 2ஆக பிரிந்து ஜனங்கள் அதற்குள்ளாக சென்றார். கர்த்தர் வழி நடத்தினார். அவர்களுக்கு முன்பதாக அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்தார். ஆனாலும் மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், கர்த்தருடைய வழி அது. அந்த வழியாய் போகும் பொழுது பார்வோன் சேனை பின்னே தொடர்ந்து வந்தது. ஆனாலும் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன் மேற்கொள்ள முடியவில்லை? ஏன் இது கர்த்தர் கொடுத்த வழி. அவர்கள் கானான் தேசத்துக்கு கிட்ட வந்த பொழுது எரிகோ அடைப்பட்டிருந்தது. எரிகோ அடைப்பட்டிருந்தும் துதியினால் அதை உடைத்து அவர்கள் மேற்கொண்டு சென்றார்கள். காரணம், இது கர்த்தர் கொடுத்த வழி. கர்த்தர் ஒரு வழியை கொடுக்கும் பொழுது அந்த வழியிலே நமக்கு முன்பதாக பார்வோன் சேனை வந்தாலும், நமக்கு பின்பதாக பார்வோன் சேனை பின்தொடர்ந்தாலும், நமக்கு முன்பதாக அமலேக்கியர் வந்தாலும், நமக்கு முன்பதாக வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிற வழியில் நாம் செல்லும் பொழுது